சோர்விலும் மகிழ்ச்சி. 6 வயது சிறுமி ஆல்பர்டைன் லியோ குடும்பத்துடன் சேர்ந்தார். சூரியனில் வெடிப்பு ஏற்படும் அபாயம். உலகம் முழுவதும் பண்பலைகள் பாதிக்கப்படலாம். நாசா எச்சரிக்கை. தொடரும் வன்முறை. வங்காளதேசத்தில் ஊரடங்கு, இணைய சேவை துண்டிப்பு, ராணுவ ரோந்து நீட்டிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் டொனால்ட் டிரம்பை முந்தும் கமலா ஹாரிஸ். பினாங்கு புலோ காப்பாஸ் ஃபேரி பயணப்படகு நீரில் மூழ்கியது. மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. ஜொஹூரில் காணாமல் போய் ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 6 வயது சிறுமி ஆல்பர்டைன் லியோ ஜியாஹுய் நேற்றிரவு குடும்பத்தாருடன் சேர்ந்துள்ளார். தனது தாய், தந்தை மற்றும் மேலும் சில உறவினர்களுடன் அவர் இருக்கும் புகைப்படத்தை உறவினரான பாபி ஹுய் ஹுய் தனது முகநூலில் பகிர்ந்துள்ளார். மகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஜோஹர் இஸ்கண்டார் புத்திரியில் உள்ள உணவகம் ஒன்று குடும்பத்தோடு அழைத்து விருந்து கொடுத்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுவென தெரிகிறது. குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்ததால் அவள் மகிழ்ச்சியாக காணப்பட்டாலும் அவள் உடல் சோர்ந்து போயிருப்பதாக அந்த உறவினர் தெரிவித்தார். ஆல்பர்டைன் லியோவுக்கு தற்போது ஓய்வு முக்கியம். அவளின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்த அனைத்து மலேசியர்களுக்கும் நன்றி. காணாமல் போன மகளை கண்டுபிடிக்க அனைவரும் காட்டிய அக்கறையை பார்த்து அவளின் பெற்றோர் நெகிழ்ந்து போனதாகவும் அவர்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த உறவுக்கார பெண் கூறியிருக்கின்றார். விருந்து கொடுத்து ஆச்சரியமூட்டிய உணவக உரிமையாளருக்கும் குடும்பம் சார்பில் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஜூலை 20ஆம் தேதி ஜோஹர் இஸ்கண்டார் புத்திரியில் காணாமல் போன அச்சிறுமி நேற்று காலை பத்தாங்காலியில் கண்டுபிடிக்கப்பட்டார். அது தொடர்பில் 5 பேர் கைதாகி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பினாங்கு பட்டுவர்ட் பங்கலான் சுல்தான் அப்துல் அலீம் முனையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபேரி பயண படகு ஒன்று நீரில் மூழ்கியது. ஏற்கனவே சாய்ந்த நிலையில் காணப்பட்ட அந்த ஃபேரி இன்று அதிகாலை மணி 3 வாக்கில் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. SPPP பினாங்கு துறைமுக ஆணையத்திற்கு சொந்தமான அந்த ஃபேரி வெகு காலமாக அந்த முனையத்தில் கயிற்றால் கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேளை நேற்றிரவு வீசிய பலத்த காற்றில் கயிறு அறுந்து ஃபேரி நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அந்த ஃபேரியை மீட்டு அசல் நிலையில் வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே சமயம் தீயணைப்பு மீட்பு படையினர் எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பினாங்கில் 4 சக்கர வாகனங்களுக்கான ஃபேரி சேவை நிறுத்தப்பட்டது. பாதசாரிகளுடன் சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் மட்டுமே தற்போது ஃபேரி சேவையை பயன்படுத்த முடியும். அதனைத் தொடர்ந்து பினாங்கு மாநிலத்தின் வரலாற்றை நிலைநிறுத்தும் வகையில் இதற்கு முன் அங்கு சேவையில் இருந்த பெரிய ஃபேரிகளில் 2 தஞ்சோங் சிட்டி மெரினாவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேளை இதர ஃபேரிகள் அருங்காட்சியகம், மிதவை உணவகம் அல்லது சுற்றுலா நோக்கத்துக்காக மாற்றியமைக்க அவை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இடஒதுக்கீடு தொடர்பில் வெடித்த மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறியதால் கலவர பூமியாகியுள்ள வங்காளதேசத்தில் நிலைமை மேம்படுவதாக தெரியவில்லை. எனவே ஊரடங்கு சட்டத்தை வியாழக்கிழமை வரை நீட்டிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. முக்கிய நகரங்களில் ராணுவமும் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்கும். துண்டிக்கப்பட்ட இணைய சேவைகளும் தற்போதைக்கு வழக்கத்திற்கு திரும்பாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வார கால வன்முறைகளில் குறைந்தது 187 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் மாணவர் அமைப்பினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதல்களில் காயமடைந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 70 முதல் 80 பேர் வரை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இணைய சேவைகள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டால் வர்த்தக நடவடிக்கைகள் செயல் இழந்து நாடே ஸ்தம்பித்து போகும் என பெருநிறுவனங்கள் பிரதமர் ஷேக் ஹசீனா வாசிட்டிடம் முறையிட்டுள்ளனர். எனினும் நிலைமை சுமூகமடையும் வரை பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் இல்லை என ஹசீனா திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். வங்காளதேச கலவரத்தில் பாதிக்கப்படாதிருக்க ஏதுவாக அங்குள்ள மலேசியர்கள் தாயகம் கொண்டு வரப்படுவது குறிப்பிடத்தக்கது. 123 பேரடங்கிய முதல் குழு நேற்று பாதுகாப்பாக குவாலலம்பூர் வந்தடைந்தது. சூரியனில் உள்ள கருமையான பிளாஸ்மாவில் இவ்வாரம் வெடிப்பு ஏற்படலாம் என அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கூறியுள்ளது.
அந்த வெடிப்பால் உலகம் முழுவதும் உள்ள ரேடியோ பண்பலைகள் உட்பட விமானம் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்புகள் சேதமடைய 60 விழுக்காடு வரை வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சூரியனில் வெடிப்பு என்பது இயல்பான நிகழ்வுதான் என்றாலும் அது அன்றாடம் ஏற்படுவதில்லை. சூரியனில் வெடிப்பு ஏற்படும் போது அதிலிருந்து வெளியாகும் துகள்கள் விண்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் மற்றும் மின்னணு கருவிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதுவே உலகம் முழுவதும் இயங்கும் பண்பலைகள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான அல்லது சக்தி வாய்ந்த சூரிய வெடிப்பு ஏற்படக்கூடும். அதனால் உலகம் முழுவதும் மின் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. Just watch me! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இவ்வாரம் வெள்ளிக்கிழமை சூதாட்டம் இல்லாத கடா பேரணியில் சம்பந்தப்பட்ட தனிநபர் அல்லது குழு அது குறித்து போலீசாரிடம் முன்கூட்டியே அறிவிக்குமாறு நினைவூட்டப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டப்படி பேரணி ஏற்பாட்டாளர்கள் அது குறித்து போலீசாரிடம் முன்கூட்டியே தெரிவிப்பது அவசியம் என கோத்தாஸ்தார் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சித்தினோர் சலாவத்தி சஆட் தெரிவித்திருக்கிறார். ஏற்பாட்டாளர்கள் பேரணி குறித்து விண்ணப்பம் வாயிலாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும். அதே சமயம் பேரணி நடைபெறவிருக்கும் இடத்தின் உரிமையாளரின் அனுமதியை பெற்றிருப்பதோடு பேரணி தொடர்பான வழிகாட்டிகள் நிபந்தனைகள் ஆகியவற்றை அவர்கள் பின்பற்ற வேண்டும். வழிபாட்டு தலங்கள், பொது போக்குவரத்து நிலையங்கள், பள்ளி அல்லது மருத்துவமனை போன்ற பொது கட்டிடங்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் பேரணி நடைபெறும் போது நிலைமையை கண்காணிக்க போலீசாரிடம் முன்கூட்டியே அது குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என சலாவுத்தி வலியுறுத்தியிருக்கின்றார். பேரணியின் போது பொது அமைதிக்கோ பாதுகாப்பிற்கோ ஊறு விளைவிக்கும் நடவடிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் பேரணி பங்கேற்பாளர்கள் அல்லது அதன் ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீஸ் ஒருபோதும் தயங்காது எனவும் சலாவத்தி எச்சரித்திருக்கிறார். சூதாட்டக் கடைகளை மூடும் கடா அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இவ்வாரம் வெள்ளிக்கிழமை 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் இணைந்து கோத்தாஸ்தார் மாவட்டத்தில் கடா பேபாஸ் ஜூடி பேரணிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக நம்பப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை முந்துகிறார். போட்டியிலிருந்து நடப்பு அதிபர் ஜோ பைடன் விலகிக் கொண்ட பிறகு தேசிய அளவில் நடத்தப்பட்ட முதல் கருத்து கணிப்பில் அது தெரிய வந்துள்ளது. ராயர்ஸ், இப்சாஸ் நிறுவனங்கள் நடத்திய ஆய்வில் கமலா ஹாரிஸ் 44 விழுக்காடு ஆதரவை பெற்றுள்ளார். முன்னாள் அதிபரான டிரம்ப் 42 ஆதரவுடன் பின்தங்கியுள்ளார். இதே ஒரு வாரத்திற்கு முந்தைய கருத்து கணிப்பில் கமலா மற்றும் டிரம்ப் இருவரும் தலா 44 விழுக்காட்டு ஆதரவை பெற்று சமநிலையில் இருந்தனர். இவ்வேளையில் செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றொரு கருத்து கணிப்பில் 46க்கு 45 என டிரம்பை விட சிறிய வித்தியாசத்தில் கமலா பின்தங்கியிருந்தார். கட்சி பேராளர்களின் அமோக ஆதரவையும் தேர்தல் நன்கொடைகளையும் குவித்து வருவதால் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்படுவது உறுதி என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 13 கொலை முயற்சியில் தப்பியதிலிருந்து ஏற்பட்ட அனுதாப அலையால் அதிபர் தேர்தலில் டிரம்பின் கை ஓங்கியிருந்தது. எனினும் திடீர் திருப்பமாக பைடன் விலகி போட்டிக்களம் டிரம்ப் மற்றும் கமலா என மாறியிருப்பதால் அதிபர் தேர்தல் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது. ஈராயிரத்து 24 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இஸ்ரேலிய விளையாட்டாளர்கள் அனுமதிக்கப்படுவர். அவர்களின் பங்கேற்பை தாம் பெரிதும் வரவேற்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய விளையாட்டாளர்கள் தங்கள் நாட்டு கொடியின் கீழ் போட்டியில் பங்கேற்பது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான். அவர்களின் பாதுகாப்பும் பிரான்சின் கடமை என மேக்ரான் கூறியிருக்கின்றார். அவரின் இந்த அறிவிப்பானது இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும் என்ற சில இடச்சாரி பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாலஸ்தீன ஒலிம்பிக் மன்றத்தின் கோரிக்கைகளை நிராகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது.
சனிக்கிழமை ஒலிம்பிக் தொடக்க விழாவில் பங்கேற்கவிருப்பதை இஸ்ரேலிய அதிபர் இசாக் ஹெர்சோக் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ வந்தால் அவரையும் நிச்சயம் வரவேற்போம் என மேக்ரான் கூறியுள்ளார். பிரேசில் நாட்டின் கடற்கரையோரமாக காணப்படும் சுறா மீன்களின் உடல்களில் அதிகமான கொக்கைன் போதைப்பொருள் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் அமைந்துள்ள ஒஸ்வால்டோ குரூஸ் ஃபவுண்டேஷன் என்னும் ஆய்வக அறிவியலாளர்கள் தெற்கு அட்லாண்டிக் கடற்கரையோரமாக நீந்திக் கொண்டிருந்த 13 பிரேசிலியன் ஷார்ப் நோஸ் ஷார்க்ஸ் வகை சுறாக்களை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது அந்த சுறாக்கள் எல்லாவற்றின் கல்லீரல் மற்றும் தசையில் அதிகமான கொக்கைன் போதைப்பொருள் இருப்பதை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இதற்கு முன் சோதனைக்குட்படுத்தப்பட்ட கடல்வாழ் விலங்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டதை விட 100 மடங்கு அதிக போதைப்பொருள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான சோதனை கூடங்களில் போதைப்பொருள் உற்பத்தியாவதால் அங்கிருந்து வரும் கழிவுநீர் மூலம் கொக்கைன் சுறாக்களை எட்டுவதாக அறிவியலாளர்கள் நம்புகின்றனர். அதே வேளையில் போதைப் பொருளை கடத்துவோர் பிடிபட்டு விடுவோமோ என பயந்து கடலில் அவற்றை கொட்டிச் செல்வதை சுறாக்கள் உட்கொள்வதும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என கருதுகிறார்கள். இதனிடையே இதுபோன்ற போதைப்பொருள் உட்கொள்வதால் சுறாக்கள் மனிதர்களைப் போல போதையில் தலைக்கேறி சுற்றாது என்றாலும் அவற்றின் வாழும் காலத்தை அது குறைத்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர்.